ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். காங்கிரஸ் பண்ணது துரோகம், அநியாயம். பெரிய ஆதரவு இருக்கு, ஒரு பெரிய அரை வீசித்துன்னு விஜய் சொன்னா, பட் இது நிலையானதா, இது போதுமானதா? இப்பவே கவர்னர் தடை போட வேண்டிய விஷயம் இல்லை. தாவேகாவுக்கும் என்ன பிரச்சனைனா, தாவேகாவுக்கு எதிராக வெற்றி பெற்றுட்டு தாவேகா அரசாங்கத்துக்குள்ள பங்கு பெறுறது, அதுல ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு அரசு அமைக்கணும்னா அதிமுக ஆதரவு வாங்குறது பிளந்துட்டு வர்றதுனால பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ண போறாரு விஜய்? அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக களம் பரபரப்பாக இங்கிட்டு இருக்கு. யாருக்கும் பெரும்பான்மை இல்லாதனால பெரிய ஒரு சிக்கலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. பல கட்ட எல்லா முகாமே பரபரப்பாக இருக்கு. திமுக முகாம் ஒரு பக்கம், அதிமுக முகாம், அதிமுக அதுக்கு மேலே பரபரப்பாக இருக்கு. திவிக முகாம் எல்லாமே பரபரப்பாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது தமிழக மக்கள் ஒரு அவங்க உணர்வை வாக்குகள் மூலமாக பிரதிபலிச்சிருக்காங்க. அது மேண்டேட் ரொம்ப கிளியராக இருக்குது. அதாவது தாவேகா ஆட்சி அமைக்கணுன்ற மேண்டேட் கிளியராக இருக்குது. திமுக எதிர்கட்சியாக இருக்கணுன்ற மேண்டேட்டும் கிளியராக இருக்குது. அதிமுகவை மூணாவது இடத்துல தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அதற்கான செல்வாக்கு இன்னும் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமியாக மாறிட்டான்றது தெளிவாக தெரியுது, நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இந்த சூழலில் பாஜகவுக்கு இங்கே இடம் இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் தாவேகாவுக்கு மெஜாரிட்டியும் கொடுக்கலன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ முழுமையான ஒரு ஆதரவும் தாவேகா கிடைச்சதானே அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் தாவேகா வெற்றி பெறவே இல்லை. ஸோ அதனால் முழுமையான தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு இருக்காங்க, அதுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தெற்குலையும் கொங்குலையும் சென்னையிலையும் தான் அவங்க பெரிய இடத்த அவங்க பெற்றிருக்கிறத பார்க்குறோம். மத்தியிலையும் வட மாவட்டங்களையும் பெரிய அளவு அவங்க வெற்றி பெறலைன்றதை பார்க்குறோம். அதனால் அவங்க தங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, ஒரு பெரிய அலை வீசித்துன்னு விஜய் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு அலை இருந்ததுன்னா 150 170 இடங்கள் வரையும் போயிருக்கலாம். அலையெல்லாம் ஒன்றும் அடிக்கலை. அதிமுகவுக்கு மேலே ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. ஒரு மாற்றத்தை விரும்பின மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது இந்த குழந்தைகளை தூண்டி விட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட ஓட்டுக்களை விஜய் வாங்கிட்டாருன்னு தெளிவாக தெரியுது. விஜய் எப்படி வாக்கு வாங்கினார் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு? என்ன இப்போ ஆட்சி அமைப்பதற்கான அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? ஆளுநர் இது அனுமதி தராத மாதிரியான விஷயங்களாக போயிட்டு இருக்கு. ஆட்சி அமைப்பாரா? அவர் அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காதா? அப்படின்னா ஆட்சி அமைப்பார்னா பெரும்பான்மை யார்கிட்ட கிடைக்கும்? காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொண்டு இன்னும் ஒரு 6 சீட்ஸ் மேலே அவருக்கு தேவைப்படுது, 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அது எந்த முகாம்லேருந்து கிடைக்கும்? அதிமுக முகாம்லேருந்து கிடைக்குமா, அல்லது இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட கிடைக்குமா? எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையான விஷயம் என்னென்னா, அவரை பொறுத்த மட்டும் அவர் 107 இடங்கள் தான். திருச்சி 2 இடத்துல அவர் வின் பண்ணார். ஸோ 107 இடங்கள் தான். 108 இடங்கள் அவர் அங்கே திருச்சியில் வின் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். 108 இடங்கள் வச்சுக்கோம். அவருக்கு தேவை ஒரு 10 இடங்கள், 118 இடங்கள் தேவை பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு. அந்த அடிப்படையில் அவர் காங்கிரஸோடைய ஆதரவு வாங்கிட்டார். 5 இடங்கள். காங்கிரஸ் பண்ணது துரோகம், அநியாயம். ஏன்னா அவங்க வாங்கின ஓட்டு வெற்றி பெற்றது எல்லாமே தாவேகாவுக்கு எதிராக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேகாவுக்கு எதிராக வெற்றி பெற்றுட்டு தாவேகா அரசாங்கத்துக்குள்ளே பங்கு பெறுறது எந்த விதத்தில் நியாயம்? அது அரசியல் அதர்மம். தர்மம் இல்லை, அது அரசியல் அதர்மம், நேர்மையற்ற ஒரு செயல். நீங்கள் தாவேகாவுக்கு எதிராக ஓட்டு வாங்கிட்டு தாவேகா கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறீங்கன்னா உங்கள் நேர்மை என்ன? உங்கள் அரசியல் தர்மம் என்ன? ஆக்சுவலாக இல்லவே இல்லை. நீங்கள் இதை கேள்விக்கு உட்படுத்துறீங்க. அவங்க அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வரை நாங்கள் ஆதரவு கூட நீங்கள் அது ஏன் அந்த காங்கிரஸ் தாவேகா ஏற்றுனதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ பாஜக தடை போடுறாங்கல்ல, பாஜக கட்டையை போடுறாங்கல்ல, கவர்னர் மூலமாக கட்டையை போடுறாங்கல்ல, அதுக்காக தான் காங்கிரஸ் உள்ள வந்ததுனால கட்டையை போடுறாங்க. சரி, அது தாவேகாவோட இஷ்டம், அது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கவர்னர் இன்னைக்கு அனுமதி கொடுத்துட்டார். முதல்ல காங்கிரஸ் உள்ளே போச்சு, நம்ம கொஞ்சம் அழ வைக்கலாம்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு 2 நாள் காலத்தை கிடைச்சினாங்க. அதுவே கவர்னர் பண்ணது தப்பு. தனிப்பெரும் தனி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தனி ஒரு கட்சியாக இவர் வந்திருக்கார். அது இவரை தான் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லணும். அவருக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லைன்றத சட்டசபையில் நிரூபிக்கணும். அது யார் அப்போ ஆதரிப்பாங்க ஆதரிக்க மாட்டாங்கிறது அப்போ நடக்கிற ஒரு விஷயம். அதனால் இப்போவே கவர்னர் தடை போட வேண்டிய விஷயம் இல்லை, கூப்பிட்டு கொடுத்துருக்கணும். அது இப்போ லேட்டாவது கொடுத்தா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா என்னவாக இருந்ததுன்னா, பிஜேபிக்கு இவனுக்கு நேற்று ராத்திரி வதந்தியை கிளப்பி விட்டாங்க. திமுக தாவேகா 2 அதிமுக ஆட்சி அமைக்கிறது, திமுக வெளிலேருந்து அது இருக்குது. அதெல்லாம் கற்பனை கெட்டாத ஒரு விஷயங்கள். அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நடந்தால் அதோட திமுகவுக்கு அழிவு காலம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்று நடந்தால் தாவேகா மீண்டும் ஒரு எலெக்ஷன் வரும்போது தாவேகா 200 இடங்கள் வாங்குவோம்.
அந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் திமுக செய்யாது. ஆனால் வேணும்னு யாரோ கிளப்பி விட்ருக்காங்க. யாருன்னா பாஜக கிளப்பி விட்ருக்காங்க, தாவேக்காக்கு பயமுறுத்தத்துக்காக கிளப்பி விட்ருக்காங்க. அதே மாதிரி திமுகலேருந்து கூட யாராவது கிளப்பி விட்ருக்கலாம், அது சொல்ல முடியாது நமக்கு. அவங்க சைட்லேருந்து யாராவது கூட கிளப்பி விட்ருக்கலாம். நம்ம பாயிண்ட் என்னென்னா, இவருக்கு இப்போ இம்மிடியேட்டான வாய்ப்புகள் என்னென்னா 5 இடங்கள் காங்கிரஸ், 2 சிபிஐ, 2 சிபிஎம், 2 விடுதலை சிறுத்தைகள், 118 இடங்கள் வந்துடும். பட் இது நிலையானதா, இது போதுமானதா? நம்பிக்கை தீர்மானத்தில் இது ஓகே ஆகும், ஓகே. ஆனால் இது நிலையானதான்னா அது கேள்விக்குறி. நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருது வச்சுக்கோங்க, சிபிஐ சிபிஎம்மோ கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு கௌரவ கொலை நடக்குது, ஒரு ஜாதி மோதல் நடக்குதுன்னா அப்போது விடுதலை சிறுத்தைகள் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது நிலையாக எடுத்துக்க முடியாது. அப்போ நிலையாக எடுத்துக்கிறது என்ன? 45 இடங்கள் வச்சிருக்க அதிமுகவோட ஆதரவு, அதுதான் பாஜக விரும்புது. ஆக்சுவலாக விஜய்க்கு என்ன அவங்க என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, நீ அதிமுக ஆதரவு ஏற்றுக்கோ அப்படின்றாங்க. அதிமுக ஆதரவை விஜய் ஏற்றுட்டாருன்னா பாஜகவுக்கு பின்புறமாக கொலை கதவை திறந்து விட்டா மாதிரி, பின்புற கதவை திறந்து விட்டா மாதிரி. அப்போ அவங்க மும்மொழி உட்பட பிஎம்சி உட்பட எல்லாத்தையும் கொண்டு திணிப்பாங்க. அதை நாங்கள் அமைச்சர் வெளியே 2 விதமான கருத்து இருக்கிறப்போ அது வந்து ஓகே ஆனாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது தாவேக்கா அதை ஏற்றுக்க போதா? தாவேக்கா வந்து ஒரு திருமாவளவன்லாம் ரொம்ப புலகாங்கின்னு அடைகிறார். தாவேக்கா வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி, செக்யூலர் அப்படின்றார் தாவேக்காவை. நம்ம கருத்து வெற்றி பெற்றது, நம்ம கருத்து வெற்றி. பாஜக கைப்பற்றிடக்கூடாது, பாஜக கையாளுது, அதை நோக்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள். ஆமாம், அதனால வந்து அதுக்கு அந்த எங்களுடைய நோக்கம் வெற்றி பெற்று விட்டது. பாஜக வந்து இங்கே தமிழ்நாட்டில் காலூன்றுவதை தடுத்து விட்டோம் அப்படின்றார். பாஜக பின்புற வழியாக தான் வருவாங்க எப்போதும், முதல்ல அப்போ தான் முன்புறம் வருவாங்கன்னு அவருக்கு தெரியும் அப்படி சொல்கிறார். அப்போது பாஜகவோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, அதிமுக ஆதரவை வந்து தாவேக்கா ஏற்றுக்கிட்டோம். அப்படி ஏற்றுட்டு அவங்க 45 பேர் உள்ளே போகிறாங்களோ வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்களோ எப்படி பண்ணாலுமே நம்மளுடைய அஜெண்டாவை பின்னாடியிலேருந்து திணிக்கலாம். தாவேக்காவுக்கும் என்ன பிரச்சனைனா, அதிமுகவும் கடிதமே எழுதலை தாவேக்கா, இவங்களுக்குலாம் எழுதியிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள்லாம் எழுதியிருக்காங்க, காங்கிரஸ்க்கு எழுதியிருக்காங்க. அந்த அதிமுக அணியில் யாருக்குமே அவங்க லெட்டர் எழுதவே இல்லை தாவேக்கா. அவங்க கூடிய அளவுக்கு மதச்சார்பற்றன்ற ஒரு இதை வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு முதிரையை வந்து பதிக்க பார்க்குறாங்க, மதச்சார்பற்ற ஒரு கட்சின்ற மாதிரியான. அவங்க அதிமுக லெட்டர் எழுதலை. ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அதிமுக அது உள்ள தள்ளி விட்டா நம்ம பின்புறமாக டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிமுக எப்படியும் பாஜகவை பதிச்சிக்கவே முடியாது, அதுக்கு 1008 கேஸ் இருக்குது, எப்படியும் உள்ளே வருவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அதனால அவங்கள கட்டி அவங்க மூலமாக தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க. தாவேக்காவுக்கு என்னென்னா, அவங்களுக்கு இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பாஜக பின் வழியாக நம்மளை ஆதிக்கம் செலுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை. ஃபண்ட்ஸு அவங்க 1 லட்சம் கோடி அவங்களுக்கு தேவை ஒரு வருஷத்துக்கு. அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க? பட்ஜெட்லேயே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. 6 சிலிண்டர்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமையில நாடு இருக்கீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து சரி ஃபண்ட்ஸ் வாங்கணும்னா அதிமுக கூட இருந்தால் ஃபண்ட்ஸ் வாங்குறது ஈஸி அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஃபண்ட்ஸ் வாங்கி நம்ம கவர்மெண்ட் நடத்துகிறது தான் முக்கியம். இந்த பிஜேபியோட ப்ரெஷர் எப்படி வேணால் பார்த்துக்கலாம், அது என்ன, அது கொள்கை ரீதியான விஷயங்கள் தான் பெரும்பாலும் உள்ளே வரும், அதை நம்ம தடுக்கிற விதத்தில் தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கக்கூடும். ஃபண்ட்ஸை வாங்குறதா முக்கியம்னு அவங்க நினைக்கக்கூடும். அப்போது தாவேக்கா தான் முடிவு எடுக்கணும். இந்த 118 பேர் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளை வச்சுட்டு காலத்தை ஓட்டுறதா, இல்லை இவங்களை நம்ப முடியாது, நம்ம நிரந்தரமான ஒரு அரசு அமைக்கணும்னா அதிமுக ஆதரவு வாங்குறது, அதில் ஒரு ஆபத்து இருக்குது, பிஜேபி பின்னாடி இருக்கிற ஆபத்து இருக்குது. இருந்தாலும் இதே போன்ற விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி அதிமுக ஆதரவு ஏற்றுக்கிறதா, அது வந்து இப்போ இம்மிடியேட்டாக நம்பிக்கை தீர்மானத்தில் இவங்க ஆதரவு வாங்கி 118 சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸை வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் மெதுவாக வந்து தாவேக்காவை அதிமுக உள்ள சைடு சப்போர்ட்டுக்கு இழுக்கிறதா, பிஜேபியோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதான்றத விஜய் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கறத ஏற்றுக்காம தாவேக்கா தரப்புலேருந்து அதிமுக ஒரு பிளவு உண்டு பண்ணி இழுத்தாங்க வச்சுக்கோங்க. அதிமுக அப்படிதான் போயிட்டு சிவி சண்முகம் தலைமையில் ஒரு பிளவு போற மாதிரி தான் ரெசார்ட்ல எல்லாமே புதுச்சேரி ரெசார்ட்ல 2/3 வரணும், அதுக்கு 2/3 வரணும். 32 பேர் வரணும். அது வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி ஒரு பிளவை கொண்டாந்து சேர்த்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்காது. ஏன்னா இவங்க பிளந்துட்டு வர்றதுனால பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ண போறாரு விஜய்? அதிமுக பிளந்து பிஜேபிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ஒரு மதச்சார்பற்ற அரசுன்ற அந்த ஒரு முதிரையோட கண்டினியூ பண்ண போறாரா, இல்லை வந்து இவங்க 118 பேரை நம்ப முடியாது, சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளை நம்ப முடியாது, நம்ம பிஜேபி அதிமுக உள்ள அனுப்புகிறாங்க, அவங்கள ஏற்றுக்கலாம், நமக்கு ஃபண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு அந்த விஷயத்தை எடுக்க போகிறாரா கையிலன்றத விஜய் கையில் தான் இருக்குது. அப்போ எந்த ஒரு டிசிஷனும் ஒரு சவாலான விஷயங்கள். அவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரா ஆதரவாக இல்லையான்றது அதிமுக உறவை ஏற்றுக்கிறதுல ஏற்றுக்காத இருக்கிறதுல
அந்த அந்த முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து. விஜயோட பயணிக்கிறதுல காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, காங்கிரஸ் தாவேக்கோட பயணப்படுறது அப்படிங்கிறது, இதை எப்படி பாஜக அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது. பாஜக அனுமதிக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அது கம்ப்ளீட்டாக நடக்குதா, அல்லது வந்து இதில் இதுக்கும் பாஜக சம்மந்தமே இல்லை, விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ண இடத்துல பாஜக இல்லவே இல்லை அப்படின்னு பார்க்குறதா? இல்லை, காங்கிரஸ் வந்து விஜயோட போகிறது வந்து பாஜக எந்த விதத்துலையும் கண்ட்ரோல் பண்ணல முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்றது வேற விஷயம். அதனால தான் இப்போ அந்த பதவி ஏற்புலாம் டிலே பண்ணுறாங்க. கவர்னர் தன்னோட விருப்ப உரிமையை வந்து கொஞ்சம் நேர்மையற்ற முறையில் பயன்படுத்துகிறார். முதல்ல நேற்றே அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் உள்ள காங்கிரஸ் போச்சுன்ற ஒரே காரணத்தினால டிலே பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சொசைட்டியில் எதிர்ப்பு வந்த உடனே கவர்னர் மாறினார். எல்லாருமே எதிர்க்காங்கல்ல இந்த பண்ணுறது தப்புன்ட்டு. அதனால் அது தப்பு தான், உண்மையிலேயே தப்பு. ஏன்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கார், கூப்பிட்டுருக்கணும் அவர் ஆக்சுவலாக. நீ 112 பேரை காட்டுலாம் சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்டில் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அங்கே போனது வந்து, காங்கிரஸ் போனதே ரொம்ப தப்பு, துரோகம் அது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் எப்படி வின் பண்ணீங்க 5 பேரும்? நீங்கள் தாவேக்காவுக்கு எதிராக தானே வின் பண்ணீங்க. எஸ், அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ ஓகே, காங்கிரஸ் போயிட்டாங்க, இப்போ அதில் பாஜகவோட ரோல் இல்லைன்ட்டீங்க, ரைட்? ஓகே, இப்போ காங்கிரஸ் போயிட்டாங்க, இப்போ அடுத்தது வந்து இப்போ 2 இடதுசாரிகள் விசிகா போகிறது அப்படிங்கிறது, இப்போ இவங்களுடைய அந்த 6 எம்எல்ஏக்களுமே கூட டிவிக்கு எதிர்ப்பு வாக்குகள் தானே பெற்றவங்க. இப்போ இவங்களும் போகிறது அப்படிங்கிறதுமே வந்து அடிப்படை தவறான முடிவு தானே. அது என்ன ஒரே காரணத்தினால போகிறாங்கன்னா, அவன் மதச்சார்பற்ற செக்யூலர் ஃப்ரண்ட் அங்கே வந்துருக்கு, அதை ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமைன்னு போகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ அப்படி போனாங்கன்னா அப்போ திமுக இதனால வரையும் அவங்க பண்ண அரசியல் என்ன? அப்போ இப்போ எது மதச்சார்பற்ற ஃப்ரண்ட்ன்ற கேள்வி இருக்குல்ல, திமுகவோ தாவேக்காவோ அப்படின்ற. திமுகவும் மதச்சார்பற்ற அணி தான், தாவேக்காவும் மதச்சார்பற்ற அணி தான். எப்படியும் பிஜேபி கொல்லப்புற வழியாவோ நேர்முகமாவோ இங்கே கால் ஊன்றக்கூடாது, அது தடுக்கிறது தான் எங்கள் வேலைன்ற அந்த அடிப்படையில் போகிறாங்க. அது சரியான விஷயமா தான், சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா திமுகவோட பாஜக எதிர்ப்பு நமக்கு தெரியும், திமுகவோட பாஜக எதிர்ப்பு என்னன்றது நமக்கு தெரியும், டிவிக்கோட பாஜக இது தெரியல, தெரியல. அப்படி இருக்கும்போது அதை பேர் சொல்லி போறது அப்படிங்கிறது எப்படி? ஏன்னா அவன் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டான், அதனால வந்து அவன் செக்குலர் பண்ணிட்டான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சரி, அவன் சொல்லியிருக்கானே தவிர அதை சொன்ன விஷயங்கள் செயலில் காமிக்கலாம். ஆக்சுவலாக செயலில் காமிச்சிருந்தானா எஃப்ஆர்சிஏ சட்டத்தை எதிர்க்கலாம்ல, எஃப்சிஆர்ஏ சட்டத்தை எதிர்க்கலாம் இல்லையா, திருப்பரங்குன்றத்தில் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கலாம் இல்லையா, எதுவுமே சொல்லவே இல்லையே. அதனால் வந்து கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போது கண்டன குரல் கொடுத்துருக்கலாம் இல்லையா, எதுவுமே பண்ணவே இல்லையே. ஆனால் இந்த மைனாரிட்டிகளாம் அவங்க தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க, டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க. அது கேட்டால் ஜோசப் விஜய் சிஎம் வர போகிறாருன்னு ஓட்டு போட்டாங்க வச்சுக்கோங்களேன். அது அவங்களுடைய ஆசையை வச்சுக்கோங்க, சரி நம்மளால் ஒருத்தர் வரப்போறாரு வாய்ப்பு இருக்குன்னு ஓட்டு போட்டாங்க. அதனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து, காங்கிரஸ் அங்கே போனதுன்றது வந்து பிஜேபிக்கு ஒரு இரிட்டேஷன், அதை எப்படியா தடுக்க பார்த்தாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளுடைய தாவேகா வந்து ஆட்சியை கண்டினியூ பண்ண போதுன்னா அது ரிஸ்கான ஒரு விஷயம் தான். இல்லை சார், அது ரிஸ்க் ஓகே, அது விஜய்க்கு ரிஸ்க் ஓகே. ஆனால் டிஎம்கேக்கு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? ஏன்னா நம்ம கூட இருந்த பார்ட்னர்ஸ் அவ்வளோ பேர் அங்கே போயிட்டாங்க அப்படின்னும் போது, அப்போ அது டிஎம்கேக்கு என்ன வர நெருக்கடி ஏற்படுத்தும்? அது நீங்கள் எப்படி? டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி தான். அதான் அவங்க ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்லாம் ப்ரப்போஸ் பண்ணி காங்கிரஸோட உற்றத்தோடனா இருந்தாங்க. இந்தியா கூட்டணியில் ஆல் இண்டியா லெவலில் அதுக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் விட்டு போகிறதுன்றது வந்து திமுகவை தனியாக ஐசோலேட் பண்ணுற ஒரு விஷயந்தான். சரி, திமுகவுக்கு ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான் அது. உதயநிதிக்கு முக்கியமாக ஸ்டாலினாவது பதவியை முடிச்சிட்டாரு, ஒரு வயசாகிட்டு இருக்கு. அடுத்தது உதயநிதி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ உதயநிதிக்கு எதிர்காலம்னா அவர் உழைச்சா தான் எதிர்காலம். உழைச்சி கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. தேர்தல் சமயத்து 29 தேர்தல் வருது. அப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் தேர்தல் வந்ததுன்னா 1 நேஷன், இப்போ விஜயோட 3 வருஷம் காலி ஆகிடும்ல, 3 வருஷத்தோட விஜய் காலி ஆகிடுவார்ல. ஏன்னா இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் 129வது அமெண்ட்மெண்ட் வந்தது இல்லை, 24 வருஷம் வந்தது. அது வந்து ஜேபிசிட்ட இப்போ இருக்கு, ஜேபிசிட்ட இருக்கு. அதை வந்து கொண்டாந்து நிறைவேற்றினா வச்சுக்கோங்களேன், ராஜ்யசபால டீலிமிட்டேஷன் பண்ணி 29 எலெக்ஷன் கொண்டு வரலாம்னு ஒரு பிளான் இருக்கு. அது வேற இருக்கு. ஆமாம், அந்த டீலிமிட்டேஷன் இருக்கு, விமன் ரிசர்வேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே அடுத்து கடகடன் பண்ணுவாங்க. அதனால தான் ராஜ்யசபால நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. லோக்சபாவில் எப்படியாவது 2/3 சேர்க்கறதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வேற கட்சிகளெல்லாம் உடைப்ப கொண்டதுக்கான இப்போ திமுக இப்போ ஐசோலேட்டா தனியா இருக்குல்ல, திரிணாமுல் உடைய போது திரிணாமுல் சுக்குனராக திரிணாமுல் உடையும், திரிணாமுல் உடையதுக்கு சான்ஸ் இருக்கு. திமுக உடையுமான்னு சொல்ல முடியாது. திமுக இஷ்யூ பேஸ்டா கேட்பாங்க, இஷ்யூ பேஸ்டா கேட்பாங்க. இவங்க என்ன அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ திமுக காங்கிரஸ் போயிட்டதுனால அது இனிமேல் இந்தியா கூட்டணியில் எந்த அளவுக்கு இருக்கும், ஈடுபாடோட இருக்கும், ஆன்டி மோடியில் இருப்பாங்க. ஆனால் பாஜக சில போது இஷ்யூ பேஸ்டாக சப்போர்ட் கேட்கும் போது இவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. அப்ஸ்டைன் ஆனாங்களே புரிஞ்சு போச்சு இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் இருக்கிறதுனால இப்போ 29 எலெக்ஷன்றது இப்போ விஜயோடைய ஆட்சின்றது 3 வருஷத்துல எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய நிலைமை வருமானு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தலாம் இவர் எலெக்ஷனை சந்திச்சாதுன்னு தெரியணும். எல்லா அசம்பிளியோட ஆயுள் காலத்தையும் முடிச்சிருவாங்கல்ல. அப்போ இவரு 5 வருஷமா 3 வருஷமான்ற கேள்வி வருது இல்ல. அப்போ இந்த 3 வருஷம் ஒரு ஓட்ட வேண்டிய இருக்கு. அப்போ அந்த எலெக்ஷன்ல விஜயோடைய உண்மை சுரூபம் அப்பதான் தெரியும். அவர் பாஜக ஆதரவா இருக்காரா, பாஜக எதிராக இருக்காரா, மதச்சார்போடு இருக்காரா, மதச்சார்பின்மையோடு இருக்காரான்றதான் அவர் எடுக்கிற ஸ்டாண்ட்லேயும் தெரியும்.
இப்போ மாதிரி இப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு இவ்வளோ சதவீத ஓட்டு இருக்கு, அடுத்த வாட்டி ஒரு 30வது எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணியில பாஜக இருக்கா இல்லையான்றதான் பிரச்சனை. அந்த கூட்டணியில பாஜக இருக்கு இல்ல, அது பாஜக தனியாவே நிக்குது, திமுகவும் பாஜக சேர்க்கல, பாஜக அதிமுகவோடய இருக்குன்னா மறுபடியும் மும்முனை போட்டி வரும். இல்ல ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தாவேகா கூட்டணியில போய் பாஜக சேர்த்து வச்சுக்கோங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அப்பதான் வந்து உண்மை சுரூபம் தெரியும். அப்போ 29 தேர்தல் தாவேகாவுடைய அந்த மதச்சார்பற்ற நிலை என்னன்றதை தெளிவா சொல்லக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும். அது நம்ம அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுமா சார்? இப்ப நடைமுறையில இருக்க இப்ப மோடி கொண்டு வர பல திட்டங்கள், இப்ப கூட பிஎம்சி விஷயத்தெல்லாம் கொண்டு வராரு, அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. கடிதம் எழுதுறாரு, இப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்தாவே அது மூலமே நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம். இதெல்லாம் ஒரு கொள்கை ரீதியான விஷயங்கள். நிதி கொடுக்காத இருக்கிறது, மகாத்மா காந்தி, அப்புறம் ஹிந்தியை திணிக்கிறது, பிஎம்சி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கொள்கை ரீதியான விஷயங்கள் வச்சுக்கோங்க. இதுலயே வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி ஆக்ஷன் எடுக்குதுன்னு தெரியும். இந்த கவர்மெண்ட் எதிர்க்குதா இல்லையா, இவங்க அனுப்புற மசோதாவை கவர்னர் பாஸ் பண்றாரா இல்லையா, பலவிதமான இப்போ வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்கிறதுல கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அதை கவர்னர்டே விட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் தன்னுடைய எப்படியே விட்டுடுது, அது பாஜக சொல்றபடி ஆடுது நம்ம எடுத்துக்கலாம். பல விஷயங்கள்ல வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி போகுது, திமுக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, இவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, அந்த வச்சுனே நம்ம இவங்க பாஜகவுக்கு தலையாட்டுறாங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க பாஜகவுக்கு தலையாட்டினாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும், நிதி கிடைக்காத இருக்கிற ஒரு விஷயம் தான் இருக்க முடியும். வேற எதுவும் காரணம் இருக்கதான் முடியும். இவங்களே வந்து மதச்சார்பு நிலை, அந்த பாஜக ஐடியாலஜிக்கு ஏற்றபடி இவங்க ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து எப்படியாவது நிதி வாங்கணுன்ற நிலைமையில கொஞ்சம் ஓரளவுக்கு சில இடத்துல தாளம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே நடக்கும்போது தான் தெரிய வரும். திமுக ஐசோலேட் ஆகிறது உண்மை. ஆனால் 29 தேர்தல் அதே மாதிரி ஐசோலேட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதில் தாவேகாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து மீண்டும் திமுக பலம் பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறத நான் பார்க்குறேன். 29 டிசைட் 29 டிசைட் பண்ணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். அடுத்த கட்டம் எத்தனை நோக்கி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி சார்.